5 குள்ளநரியும் ஒரு சுடுகாட்டு வழியா போச்சான். சுடுகாட்டு வழியா போச்சான். எதுக்கு? சாப்பாடு தேடின்னு போச்சான். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பணத்தை புதைச்சு புதுமாலையா போட்டு மூடி வச்சுக்கிறாங்களாம். அந்த 5 குள்ளநரி பாத்துச்சான். வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சு விட்டது அப்படின்னு 5 குள்ளநரி போய் அந்த பணத்தை நோண்டி கரமேல வச்சுட்டு 5 குள்ளநரி யோசிக்கிறான். என்ன யோசிக்குது? இவன் பாவத்தை செய்தவனா இல்ல புண்ணியத்தை செய்தவனா இவனை பரிசோதித்தா சாப்பிட வேண்டும் அப்படி ஒரு குள்ளநரி வந்துச்சான். அவன் பாதத்தை மூந்து பாத்துச்சான். ஆனா அவன் பாதத்தை சாப்பிடலையா. அவன் 1000 2000 செலவு பண்ணிக்கிட்டு 2000 செலவு பண்ணிக்கிட்டு திருப்பதி போய் இந்த பாதம் மெதியாக பாதம் இந்த பாதத்தை சாப்பிட்டா அவனை பிடிச்ச பாவம் நம்மள பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு குள்ளரி போயிடுச்சான். ஆனா 2வது ஒரு குள்ளரி வந்துச்சான். அவன் தலையை மூந்து பாத்துச்சான். ஆனா மூளை நல்லா இருக்குமே, மூளையாவது சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா அவன் தலையை சாப்பிடலையா. அவன் 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து கல்பரை வாங்கி அவன் சிவன் கோயில பார்த்து கல்பரை ஏத்து இந்த தலை வணங்காத தலை அதனால தலையை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அவனை பிடிச்ச பாவம் நம்மள பிடிச்சிக்கும். ஆனா 3வது ஒரு குள்ளர் வச்சாண்டா. அது என்ன பண்ணுச்சு? அத காதை மூந்து பாத்துச்சான். இது எலும்பில்லாத காது சாப்பிட்டா ருசியா இருக்கும். ஆனா நீ அதையும் சாப்பிடலையா. போயிடுச்சா கெட்டிக்காரன்னு வெளியே வந்துட்டேன். நல்லது பேசுறேன் கெட்டது பேசுனா காது கூத்து கேக்குறது இல்ல, கேள்வி கேக்குறது இல்ல. அப்பதான் ஏரி வேலை கதை பேசுறது உட்காந்து எப்படி பேசுறது? காலைல 10 மணி ஏரி வேலைக்கு போவாங்க. போய் போட்டோ பிடிப்பாங்க. 1/2 மணி நேரம் வேலை செய்வாங்க. அப்புறம் நெகுலா பார்த்து ஒரு 10 எழுட்டு உட்காந்துட்டு அப்பதான் ஊருக்கு அதை பேசுறது. யாண்டி அக்கா அவன் 3வது தேர்வு முடியுமா இல்ல? 2வது தேர்வு கணேசன் வச்சுக்கிறாரு. தெரியுமா உனக்கு? அப்படி ஏரி வேலை கீச்சு போட்டுருக்கு. ஆமா, ஊரு வந்து பத்திக்கிட்டு 3வது குள்ளரி போயிடுச்சா. 4வது ஒரு குள்ளரி வந்துச்சா. அவன் வயிற்ற மூந்து பாத்துச்சான். ஏன் மூந்து பாத்துச்சு? ஆனா வயிற்றையும் சாப்பிடலையா. அவன் தானா சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில போய் கொடுப்பான். ஆனா பொண்டாட்டி சாப்பாடு ஆகி வச்சிருவான். பொண்டாட்டி சோறு போட்டு வைக்கிறதுக்குள்ள முன்னாடி இவன் கையள்ளி திட்டுவான். நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி திருட்டி வந்துருக்குறாங்க. கம்மியாட்டி 4வது குள்ளரி போயிடுச்சான். 5வது குள்ளரி வச்சான். அவன் கைய மூந்து பாத்துச்சான். ஆனா கைய சாப்பிடலையா. ஏன்னா அவன் சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டான். சாப்பிட்டே இருப்பான். காக்கா வந்து உட்காரும். அப்படியே காக்கா ஓட்டினா கையில இருக்க சாதம் கீழே சிந்தும். அப்ப காக்கா வந்து அது பொறுக்கி போடும். வயிறார சாப்பிட்டு போயிடும். ஏன் இதை சொல்றது தெரியுமா? ஒருத்தவங்க உதவின்னு வந்தா கண்டிப்பா செய்யணும். ஒருத்த உனக்கு தானே ஜாபடி போடுறவனே நான் செய்யறது இல்லையா? நீங்க செய்யற நீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. ஆமா, பையனுக்கு இது காசு ஒரு நான் தான் சொல்றேன். மாத்தி வரீங்களா ஐயா? உனக்கு சொல்றேன். உயிர் வந்தா சரிங்க ஐயா. ஐயா உன் கம்பெனி ஆள் எனக்கு தேவைப்படுதா? கம்பெனி ஆள் தேவைப்படுதுப்பா. அதெல்லாம் ஆளை தேடினாரியா? ஆமா, நான் 3 வருஷமா வேலை தேடுவேன். என்ன காரணம்? 3 வருஷமா தேடின கிடைக்கல உனக்கு. காலேஜ் போய் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. சரி வேலை தேடுவேன். அப்ப என் கம்பெனி நீ வரியாப்பா? உன் கம்பெனி வந்து எவ்வளவு சம்பளம் தரீங்க? 2000 ரூபாய் தரோம். 2000 ரூபாவா? 1000 இல்ல. கம்பெனி எனக்கு 5000 ரூபாய் தராங்க. 2000 ரூபாய் தரீங்க. வயிற்றுக்கு 3 நாள் சோறு போடுவீங்களா? அது உண்டு. அது உங்களுக்கே தான் தருவாங்க. என்ன பண்றது? ஏமா வரமா கொண்டை போடுறது அம்மா தான் கூப்பிடுவாங்க. யாரு கொண்டை போடுறாங்களோ அவங்கள அம்மா தான் கண்பணிக்கு வருவது உண்மையான எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் தெரியுமா? சோதரனை புத்திக்கு முதல்வனை இன்று காப்பவரை நித்தமும் துதித்து வந்தால் நினைத்ததெல்லாம் முடித்து வைப்பார். ஆமா, அவர் யார்? அவரு அந்த விநாயகர் பெருமாளை வணங்கி ஐயா ஜனநாதா ஜனநாதா
கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் திருக்கோவிலூர் பக்கம் மல்லூர்பேட்டை பக்கம் செம்பத்தாங்கல் திருக்கோயிலூர் பக்கம் மல்லூர்பேட்டை கூட்டிட்டு போய் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்புறம் திருக்கோவிலூர் மாவட்டம் அப்புறம் திருப்பி மல்லூர்பேட்டை வர திருக்கோவிலூர் மாவட்டம் இருக்குதா திருக்கோயிலூர் மாவட்டம் நீதான் சொல்றேன் ஏன் சொல்லுமா சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை. ஆமா எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. நான் பெறாது உட்காந்து பாக்கணும் உட்காந்து 5 வயசு ஆயிடுச்சு. ஆமா தாய் தந்தை பார்த்தாங்க பிள்ளைக்கு 5 வயசு ஆயிடுச்சு. அவனை வீட்டுல வச்சிருக்க கூடாது நல்லபடியா கல்வி சாலைக்கு அனுப்ப வேண்டும். நமக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்னு கல்வி சாலைக்கு அனுப்பிக்கலாம். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா தொந்தரவாங்களா? 5 வயசு ஆனா அவனை பாத்துட்டு பகல்ல தான் தொந்தரவாங்க. ராத்திரில வந்து நடுவில் போட்டுருப்பேன். அப்படி தொந்தரவு என்ன பண்ணுவீங்க? அது ஒரு ரூம் போட்டாச்சு. ஆமா ஐயா அப்படியே போய் அப்பா அம்மா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க போய் 5 வயசு ஆன உடனே உன்னை பள்ளிக்கூடம் சேர்த்துட்டாங்க. ஆமா நான் பள்ளிக்கூடம் போன பாரு போனீங்க 3 மாசம் பள்ளிக்கூடம் போனேன். 3 மாசம் பள்ளிக்கூடம் போனேன். அப்படி 1வது 3 மாசம் பள்ளிக்கூடம் போனபோது எங்க டீச்சர் பார்த்தாங்க. 1வதுல டீச்சர். ஆமா கங்கா டீச்சர் பார்த்தாங்க. கங்கா டீச்சர். ஆமா பேர்லாம் கத்த சொல்றோம். எங்க அப்படி டீச்சர் எங்க பார்த்தாங்க. என்னடா பூபதி 1வதுல 3 மாசம் பள்ளிக்கூடம் வரானே. 3 மாசம் பள்ளிக்கூடம் படிக்கிறா. ஆமா நிக்காம வரானே வரான் அப்படின்னு டீச்சர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. தெரியுமா நல்லா படிக்கிறானா நல்லா கவனிக்கிறானா நம்ம சொல்லுற கேள்விக்கு பதில் சொல்வானா 3 மாசமா பள்ளியோட பூபதி பாடத்தை கவனிக்கிறானா இல்லையானு வேண்டுமலை தேவிலா வேண்டியாகி விட்டது. வேண்டுமலை தேவிலா வேண்டியாகி விட்டது. இந்த நாட்டோட நாடகத்தோட விளக்கம் நாடகத்தோட விளக்கம் தெரிவிக்க கம்பெனி ஐயா வணக்கம் ஐயா வேண்டுமலை தேவிலா வேண்டியாகி விட்டது. இந்த நடத்தோட நாடகத்தோட விளக்க வேண்டும். வேண்டுமானதையும் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. ஆமா நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி ஓ என்ன ஊரு? இதோ நன்னாடு கிராமம். இந்த நன்னகரத்தில் இன்று இரவு ஆமா நாளை இரவு 2 ராத்திரி நாடகம். ஆமா ஐயா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நாளைக்கு செகண்ட் நைட். என்ன ஃபர்ஸ்ட் நைட் டைம் என்ன ஆகுது? டைம் என்ன ஆகுது? நாடகம் கொண்டு போகலாம். டைம் என்னடா ஆகுது? டைமா அதே போட்டு கரை ஓட்டிங்கன்னா கரை போயிட்டீங்கன்னா சரி நடத்திக்கலாம் இருங்க. அப்பா இருங்க. அங்க ஒரு சத்தம் வந்து இருக்குது. எதுவும் புரியாத பேச முடியல. சாமி வந்து அடங்கினாதான் எதுவும் தெரியும். டைம் இழுத்து முடிச்சு கையில வச்சுக்க முடியும்.
இந்த நன்னாடு நன்னகரத்தில் இரண்டிரவு நாடகம். ஆமா உட்காருமா, உட்காருமா, உட்காருமா. உட்கார் பாட்டியா நாடு பூராவும் சின்ன எடுத்து மன்னாரனே அவன் நம்மையெல்லாம் இரண்டு பொம்மையாக செய்து போரு அவன் நாடகமாக நமக்கு குலை தெய்வம் மகாபாரதத்தில் ஒரு பாகம். 13ஆம் நாள் சண்டை. அபிமன்னன் கொன்றமாலை சூழ்ச்சி. இன்னைக்கு நாடகம் ஆட்டக்கார விருப்பம் இல்ல, ஊரார் விருப்பப்படி 13ஆம் நாள் சண்டை. அபிமன்னன் கொன்றமாலை சூழ்ச்சி. இந்த நாடகத்தில் தங்கி வரக்கூடிய அது ஹஸ்தனாபுரத்து வேந்தன், அது துரியோதன மன்னன் தர்பார். அன்னவரால் துரியோதன மன்னன் தர்பார்.
என்ன கொஞ்சம் தலை கூப்பிடலான்னு நினைச்சேன். பொய் பேசல அது நீயா மாற்றி ஆனா சொல்லிட்டான். வடமாட்டி பேசுங்க சண்டை 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 கதை பேசுங்க எதிர்க்க உட்காரு எதிர்க்க உட்காந்து நல்லா கேட்கும். ஊரை கடைக்கு வந்தா அந்த நாட்டு கடைக்கு வந்தா நீ முட்டுச்சத்துல போடுறவன யாரு? நான் ஊரையும் கேடுக்கு வரல நாட்டையும் கேடுக்கு வரல. இரே பேசாதேமா. ஏன்டா என்ன அடிச்சா சொந்தமா பந்தமா அத்தை பொண்ணா மாமா பொண்ணா என்ன அடிச்சா கார்ல ரெண்டு இந்த பூமியில பொண்ணா பிறந்துட்டா இந்த பூமியில பொண்ணா பிறந்துட்டா எல்லா கொடுமையும் இருக்கும். மாமியார் கொடுமை மாமியார் கொடுமை மாமியார் ஆத்தா கொடுமை எல்லா கொடுமையும் இருக்கும். பூமியில பெண்ணாக பிறந்து விட்டார் ஏய்
சொந்த ஊரே மாப்பிள்ளை இருந்தா ஒரு மாப்பிள்ளை இருந்தா கட்டி கொடுப்பாங்க. ஆமா. இல்லன்னா அடுத்த வீட்ல மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா. அப்படி கல்யாணம் பண்ணி நீ தாலி கட்டினு ஆமா அடுத்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னா ஆமா அடுத்த வீட்டுக்கு போய் வலது கால வைக்கிற மருமகளா போறேன்னு சொன்னா ஆமா அங்க போனா சங்கடம் இருக்கும். ஆமா. மாமியா சண்டை எல்லாம் இருக்கும். ஏய் ஒரு சண்டை இருக்கும், கோயிலார் சண்டை இருக்கும், நாத்தார் சண்டை இருக்கும், மாமியார் சண்டை இருக்கும். ஆமா எல்லா சண்டை இருக்கும், எல்லா கொடுமை இருக்குதா. ஆமா. ஆனா நீ ஒரு பொண்ணா பிறந்தவ. ஆமா. என்ன நினைக்கணும்? அம்மா தாயே அங்காளம்மன் தாயே நீ குத்தி அங்காளம்மன் தாயே ஏன் ஆம்படியா சாவணும்னு சொல்றீங்க? ஆமா. எந்த வகையில நாய்? ஆமா செத்தாதானே போய் நான் காத்தோட்டமா இருக்குங்க. பூ காய் வச்சுக்கிட்டு தெருவில் நடந்து போல எங்க போற 6 மணிக்கு போய் 12 மணிக்கு வந்தா எந்த கண்ணை கேப்பமா? ஏய் ஒரு ஆம்படியான ஒண்ணு செத்துட்டா தலையில பூ இருக்காது. பூ அந்த பூ வேணாம். கார்த்திகை மாசம்னா ஒரு முடம் 100 ரூபான்றான். வாங்கி வச்சா வைக்காட்டாங்க. ஏய் ஆம்படியான ஒண்ணு செத்துட்டா இந்த பொட்டு நிலைக்காது. பொட்டு அந்த குங்குமம் வேணாம். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ காலி ஆகுது. 1 கிலோ காலி ஆகுது. நீங்க கொட்டி எதிர்ப்பு கன்னிமாட கடை வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன். விழுப்புரம் போனா வாங்கி வந்து கொடுக்குறேன். ஆம்படியாருன்னா கையில வெளியில போட முடியாது. வெளியில அந்த வழியில வானான்னு சொல்லிட்டா நொறுக்கு போட்டு வந்துட்டான். வெளியில வேணாம். ஒரு ஏரி வழிக்கு போகல, நட போகல, கிளப்பறிக்கு போகல, ஒரு சாமான் கை முடியல, ராத்திரி 12 மணிக்கு மேல வெளியே போக முடியல. எங்க போனாலும் சடுக்கு புழுக்கு எப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆம்படியான்ல காலில் விலங்கு இந்த வெட்டி போட முடியாது. அந்த வெட்டி எனக்கு வேணாம். வெட்டின்னு மாட்டானுவா அப்படி விலங்கு மாட்டுற மாதிரி இருக்குது. அதான் வெட்டி வேணாம், சட்டி வேணாம், ரூம்ல கடாச்சு சொல்லிட்டேன். ஆம்படியான்னா தாலி இருக்காது. தாலி நாய்க்காது. அந்த தாலி வேணாம் சொல்லிட்டு அறுத்து ஆணில மாட்டி வச்சு சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஏன் கேட்க மாட்டியா? விழுப்புரம் போறாங்க, திருவள்ளூர் போறாங்க. 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து மஞ்சள் கயிறு வாங்கி வராங்க. வாயில் வந்து இறுக்கி கட்டிடுவானுவா. ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு அது சுமந்து இருக்க முடியும்? அதனால அது ஒரு 3 டன் வெயிட். அது 3 டன் வெயிட். அது சுமந்து இருக்க முடியாது. அதனால தானே பையா தாலி வேணாம் சொல்லிட்டு அந்த ஆணில மாட்டி வச்சு சொல்லிட்டேன். சரி யார் வாயணும்? எம்மா காலுபடி எல்லை குத்தி காளி அம்மன் தாயாரு. ஆமா. யாரு வாயணும்? அவர்தானே. அவரு எப்படி கோயிலா பாரு, எப்படி கோயிலா பாரு. என்ன ருச்சி கொடுப்பான் பாரு. யாரு அவருக்கு பேரை கூட சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல கல்லாம வச்சுக்கா கல்ல பொறுத்து வச்சுருந்தா விதவிதமா புடவை கட்ட முடியும், பூ வைக்க முடியும், சினிமா ஆகிட்டு போவாரு. அதேதான் நேரத்துக்கு 2000 முறை கொடுப்பாரு. சின்ன கொட்ட புறம்போக்கு. ஆமா ஏண்டி நீ அப்படி காய்ச்சி கொடுத்துருங்க தான் போவீங்க. இல்ல அவன் தான் போக முடியும். ஒரு சில அவன் போக முடியும். அதே மாதிரி இதெல்லாம் எதுக்கு ஒரு மாட்டுன்னு வச்சுக்க. ஒரே ரூபாய். ஆமா உன பேர் ஆள்கிட்ட மாட்ட கூடாது தான். ஒரு நாளைக்கு ஒரு அடிச்சடி இட்லி தின்றா எப்படி? ஆமா நான் தான் இட்லி எவன் மாட்டுவா? புரியுது வாங்கி விட்டுருவோம். நானு நீ வா இவனே வாயை கொடுத்து சுத்த போனாங்கிறான். எவடியா போய் சொந்த பொண்டாடி இருக்க சின்ன மாமேட்டை நடமாட்டோம். நேத்து வீட்டுக்குள்ள போனா போர் மாமியா காரி கத்திரி லபாலபான்னு வெளியே வரா. என்ன நடந்துச்சு உள்ளாரா? மாமியா வந்து பெத்த தாயா நினைக்கணும். நீ நினைக்கிற? நீ நினைக்கிறது தாண்டா பாக்கமா? தாண்டா தேவடா பையா தாண்டா. ஏய் எட்டு மூணு இங்க கேட்டாங்களா கொஞ்சம்? மாமியா காரி முக்கோடு போட்டு இப்படி வரா. கேட்டாங்களா நீ? இங்க போற அவளுக்கு. போறானோட்ட பேடிச்சு நாயா. அவன் கை விடுறா. இல்லையா? போடுதா?